இதான் டெய்லி உங்கள் லைஃப்பில் கேலரி பேர்ன் ஆகிற டைப்ஸ். முதலாவது எடுத்து பார்த்தோம்னா இதான் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் செய்யறதுனால பேர்ன் ஆகிற கேலரிஸ் ஒன்லி 5%. இதுக்கு நம்ம சொல்லுவோம் EAT அப்படின்னா எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். எல்லாரும் இதை தான் ஃபர்ஸ்ட்னு நினைப்போம், பட் இதான் லாஸ்ட். அடுத்து பார்த்தோம்னா நம்ம உணவு சமிபாடு அடைகிறதுனால நம்ம உடம்பு கேலரிஸை பேர்ன் பண்ணும். அது எவ்வளோன்னு பார்த்தா 10%. அது என்னன்னு சொல்லுவோம்னா TEF, தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட். ஸோ பெரும்பாலும் இந்த உணவு சமிபாடில் வந்து பங்களிப்பு செய்கிறது ப்ரோட்டீன் அதிகளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகளவான கேலரிஸ் பேர்ன் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா இந்த 15% கேலரிஸ் எப்படி பேர்ன் ஆகுதுன்னா NEAT, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். அப்படின்னா நம்ம ஜிம் போகாமல் செய்கிற வேலைகள், நடக்கிறது, கை காலை சும்மா ஆட்டிக்கு இருக்கிறது, பேசுறது, இது மூலமாக நம்ம உடம்பு கேலரிஸ் பேர்ன் ஆகும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15%. ஸோ இந்த கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யலாம்னா டெய்லி நடக்கிற விதத்தை கூட்டுறது, ஒர்க் பண்ணுற வேலைகளை ஒரே இடத்துல உட்காந்துருக்காமல் அதிகளவான வேலைகளை செஞ்சோம்னா இது கேலரிஸை பேர்ன் பண்ணும். அதிகளவாக இந்த 70% கேலரிஸ் எப்படி பேர்ன் ஆகுது அப்படின்னா BMR, பேசல் மெட்டபாலிக் ரேட். அப்படின்னா என்னன்னா நம்ம டெய்லி ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாலும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக நம்ம உடம்புக்கு நிறைய செயல்முறைகள் நடக்குது. ஸோ அதுக்காக கேலரிஸை உடம்பு வந்து எரிக்கும், பேர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு இதய துடிப்பு, நம்ம சுவாசிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் செயல்முறைகளை செய்கிறதுக்காக இந்த கேலரிஸ் பேர்ன். ஸோ இந்த BMR மூலமான கேலரிஸ் பேர்ன் ஆகிற விதத்தை நம்ம எப்படி கூட்டலாம் அப்படின்னா மோர் மசில், நிறைய மசிலை வந்து நம்ம பில்ட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னா நம்ம மெட்டபாலிக் ரேட் வந்து ஃபாஸ்ட் ஆகும். அதனால தான் இன்னும் நிறைய பாடி பில்டர்ஸ் ஆயிரக்கணக்கான கேலரிஸை சாப்பிட்டாலும் அவங்க லீனாகவே இருக்காங்க. ஸோ நீங்கள் லீனாக ஒரு ஒழுங்கான ஓவரால் பாடி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா தனியாக ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணி கேலரிஸை பேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது. இது அவ்வளவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு ஒழுங்கான கேலரிஸ் பேர்னை நீங்கள் செய்யலாம், வெயிட் லாஸை மெயின்டைன் பண்ணலாம், அதே மாதிரி உங்கள் லீனாக உங்கள் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான நியூட்ரிஷன் டிப்ஸை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விடுங்க.